அங்க மாடு நின்று போனது இங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா தம்பி, மாட்டு கழுத்துல சலங்க போட்டிருப்போம்ல, அந்த மாடு சுத்தி சுத்தி வருதுன்னு வச்சுக்கேன், சுத்தி சுத்தி வரும்போது அந்த கிணிங் கிணிங்னு ஒரு சவுண்டு கேட்கும், அப்ப மாடு ஓடுதுன்னு நாங்க கண்டுபிடிச்சுக்குவோம். சவுண்டு கேட்கலன்னா அந்த மாடு சும்மா நிக்குது, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நிக்குது அப்படி. இப்ப பத்தியா சவுண்டு கொடுத்தோன்னு மறுபடியும் கிணிங் கிங்னு கேக்குது, அப்ப மாடு சுத்துதுன்னு அர்த்தம் அப்படி. இவன் இப்படி யோசிச்சுட்டு, அடே நான் எவ்வளவு படிச்சவன், எனக்கே இது தெரியல, உங்களுக்கு என்ன அருமை, ஆனா எனக்கு ஒரு டவுட்டுன்னா என்ன, ஒருவேளை மாடு சுத்தாம நின்னுகிட்டு கழுத்தை மட்டும் இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்க, கிணிங்னு சவுண்டு மட்டும் வரும், என்ன வராது அப்படின்னா. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, என் மாடு அதெல்லாம் பண்ணாது தம்பின்னார். ஏன்னு கேட்டா, எம்ஏ படிக்கலடா தம்பி, அதனால இதெல்லாம் அதுக்கு தோணாதுன்றார். அதாவது கல்வி நம்மளை அறிவாளி ஆக்குதோ இல்லையோ, சுயநலமுடையவனா ஆக்குது, சோம்பேறியா ஆக்குது. கல்வி தீங்கு செய்கிறவனாக உலகத்துல மாற்றுகிறது. சார், ஏடிஎம்ல திருடுறவன் எப்படி திருடுறான், என்னென்ன மாதிரியான மெத்தட் வச்சிருக்கிறான், எவ்வளவு படிச்சு எவ்வளவு நுட்பமான அறிவுள்ளவர்கள் என்னென்ன காரியம் பண்ணுகிறார்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த உலகத்துல கல்வி தர வேண்டிய அடிப்படை நேர்மையை சில பேருக்கு தரல. அவனெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது, படித்த அயோக்கியன்னு சொல்றதா, படித்த முட்டாள்னு சொல்றதா? இன்டலெக்சுவல் கிரிமினல்ஸ். எப்படி இன்டலெக்சுவல் கிரிமினல்ஸ்? இன்னைக்கு நிறைய அறிவுள்ள பல பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசத்துக்கும் சமூகத்துக்கும் எதிரான காரியங்களை வெற்றிகரமாக செய்கிறவர்கள், கூச்சம் இல்லாமல் பொய் சொல்லுகிறவர்கள், தன்னை நம்பி இருக்கிற மக்களிடத்திலேயே கூசாமல் பொய் பேசுகிறவர்கள், அப்படிப்பட்டவங்க இன்டலெக்சுவல் கிரிமினல்ஸ் சொல்லாம வேற என்ன வார்த்தை சொல்றது? கற்றும் அறிவில்லாத மூடருக்கு என்ன செய்வேன்னாரு, இவர்கள் தான் கற்றும் அறிவில்லாத மூடர்கள். இப்ப சில சமயத்துல என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா, அது பார்ட்டா வேலை செய்யும். இதுதான் சயின்ஸ்ல இருக்கிற சிக்கல். இப்போ மெமரின்னு சொல்றோம் இல்லையா, லாங் டேர்ம் மெமரின்னு ஒன்னு இருக்கு, ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு ஒன்னு இருக்கு. லாங் டேர்ம் மெமரின்னு சொன்னா, திடீர்னு பேசிக்கிட்டே இருக்க 1922 அப்படிம்பாங்க, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற போது அப்படிம்பாங்க, இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த போது அப்படிம்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். எந்த டெக்ஸ்ட் புக்கையும் எடுக்காம அவங்க பாட்டுக்கு அப்படியே மெமரியில பேசுவாங்க. நம்ம பாண்டிச்சேரியில் தீவா கோபால் ஐயர்னு ஒரு பெரிய அறிவாளி இருந்தார், மிகச்சிறந்த கல்விமான் கோபால் ஐயர். கோபால் ஐயருடைய நினைவாற்றல் சாதாரணமானது இல்லைங்க. எவ்வளவு நினைவாற்றல்னா, ஒரு எம்ஏ படிக்கிற பையன் ஒரு குறிப்பிட்ட இலக்கண நூல், அந்த இலக்கண நூல் இப்ப அவுட் ஆஃப் பிரிண்ட் கிடைக்கல, இப்ப அது பிரிண்ட்ல